வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மாத பலன்களுக்கான நிகழ்ச்சி. ஜூன் மாதம் 2026 வருஷம் இருக்கக்கூடிய அந்த மாதத்திற்கான பலன். கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் லக்னத்தில் ராகு, ஏழை கேது, மனம் அலைப்பாயும். அது பாட்டுக்கு அப்படி தான் இருக்கும். 7 சனியும் நடக்குது. அதனால் என்ன, சில விஷயங்கள் நமக்கு தடங்கி நடக்குது. எல்லாமே எதுவுமே ஸ்மூத்தாக இல்லை. ஒரு ரோட்டில் போகிறேன், நல்ல ஸ்பீடில் நிம்மதியாக அப்படி ஸ்மூத்தாக போக முடியல. நாளில் ஒரு பள்ளம் டுபுக்குன்னு இறங்கி ஏறும். இந்த மாதிரி நம்ம பயணம் போயிட்டுருக்கு. ஆனால் இதில் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு சில நல்ல விஷயங்களை பார்த்தா 5ஆம் இடம், அதுதான் புகழ் பெருமை எல்லாத்த பற்றியும் பேசுறது. இந்த 5ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காங்க. 9ஆம் தேதி சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்கு வர்றார். 1ஆம் தேதி குரு 6ஆம் வீட்டுக்கு போகிறார். ஆனால் புதன் தொடர்ந்து 5ஆம் வீட்டில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 23ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அப்போ 5ஆம் இடம் பலமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னதான் மேடு பள்ளங்கள் இருந்தாலும் நீங்கள் சென்று அடைய வேண்டிய இலக்கை அழகாக அடைவீர்கள். அதனால் உங்கள் பேரில் எந்த குத்தமும் இருக்காது, குறையும் இருக்காது. உங்கள் பயணம் இனிதே இருக்கும். என்ன அங்கங்கே அடித்தா கொஞ்சம் முதுகில் வலிக்கும், டுபுகுன்னு என்னாகும், அது ஒரு பக்கம். ஆனால் நெட் ரிசல்ட் இம்பார்ட்டன்ட், அது நல்லா இருக்குது. சுகஸ்தானம்னு சொல்கிறோம் 4ஆம் வீட்டை. அந்த வீட்டில் யார் இருக்காங்க? சூரியன். கிட்டத்தட்ட 15ஆம் தேதி அன்று சூரியன் 5ஆம் வீட்டுக்கு போகிறார். தப்பில்லை. செவ்வாய் 4ஆம் வீட்டுக்குள்ளே வந்துடுறார். கிட்டத்தட்ட 20 தேதி வாக்கில். இப்போ 4ஆம் வீட்டில் கொஞ்ச நாள், அந்த 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன், அப்புறம் 20ஆம் தேதியிலேயும் செவ்வாய். ஏறத்தாழ இந்த உஷ்ணாதிக்க கிரகங்கள் 4ஆம் வீட்டில். அப்போ சுகஸ்தானத்தில் உஷ்ணாதிக்க கிரகங்கள் இருந்தால் என்ன? பிஸி ஷெட்யூல். சாப்பிடுவதற்கு எனக்கு நேரம் இல்லை, காதலிக்க நேரமே இல்லை, அப்படி ஒரு தமாஷா இருக்கும் லைஃபு. நிறைய வேலை 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 அப்படி இருக்குது. அப்போ வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கு என்ன ஆகும்? வேலை கிடைக்கும்பா, அதுவும் நடக்கும். உங்களுடைய மொத்தமான ஓவராலாக பார்த்தா நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேப்பா, நல்லா செஞ்சுருக்கே. அதெல்லாம் செஞ்சுருக்கேன், அதுக்கு பட்ட வலி எனக்கு தானே தெரியும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே சொல்லுவீங்க. அதை கூட சொல்ல மாட்டீங்க வெளியில். உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு, ரொம்ப தொல்லைகள். சரி, அதெல்லாம் சொல்லிக்க முடியுமா? சரி, நெட் ரிசல்ட் நல்லா ஆயிடுச்சு இல்லையா, அதுதான் இம்பார்ட்டன்ட். அது இருக்குது. இது போன்ற ஒரு தன்மையை காண்பிக்கிறது இந்த மாதம். குறிப்பாக உங்களுக்கு என்ன அட்வைஸ்னால், ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்க. ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணுன்னு. அந்த மாதிரி கவனமாக செலவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். தேவை இல்லாத செலவுகள் பண்ணும்போது ஃபினான்ஷியலாக கொஞ்சம் உதைக்கும். ஆனால் இதில் வேடிக்கை என்னென்னா, எவ்வளோ ஃபைனான்ஸ் ஆனாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த 2ஆம் வீட்டுக்கு இருக்கிற குரு 6ல் உச்சம். எவ்வளோ ஃபைனான்ஸ் வேணால் கிடைக்கும். பேங்க்கில் ரெடியாக கடன் தருவான். சரி, கொஞ்சம் வேறு ஏதாவது அவசரத்துக்கு தேவை, கிரெடிட் கார்டை தேய்ச்சி வாங்க முடியும். ஆனால் அதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு தானே தொல்லை. அதனால் அப்படி. அதே நேரத்தில் வேலையில் எப்படி இருக்கும்? ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தட்டே படாது. அது குரு பார்க்கிறார் 2ஆம் இடத்தை. அப்போ 7 சனியால் வரக்கூடிய தொல்லை பெரிய அளவு குறைஞ்சி போயிடும். அதனால் பெனிஃபிட்டான்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். 2/3 பாசிட்டிவும் 1/3 தான் நெகட்டிவுமாக இருக்குது. அப்போ இதை நல்ல காலம்னு சொல்லுவீங்களா, கெட்ட காலம் சொல்லுவீங்களா? நிச்சயமாக நல்ல காலம்தான்யா. கொஞ்சம் தொல்லை, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அட்வான்டேஜஸ் ஆர் பிளென்டி. அதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷங்களை தந்து காரிய சாதனைகளை தரக்கூடிய நல்ல மாதமாகத்தான் இது அமையவிருக்கிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க.
ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னோடய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.